இந்த ட்ரெஸ்ஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப சாரியோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து 2 கலர் காம்பினேஷன்ல வந்துச்சு. நல்ல பிங்க் கலர்ல பல்லு போர்ஷனும், மத்தபடி சாரி ஃபுல்லா இந்த மாரி ராயல் ப்ளூ கலர்ல மாங்கா பிஞ்சு இருக்க மாரி வந்திருந்துச்சு. அப்வர்ட்ல மாங்கா பிஞ்சு இருக்க மாரி வந்திருந்துச்சு. இந்த சாரிலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு பார்க்கலாம். இப்ப லைனிங் மார்க் பண்ணலாம். லைனிங் வந்து க்ளோஸ் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். நான் ஃபுல் லென்த் 15 இன்ச் எடுத்துக்கிறேன். இதில வந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். கீழ ஒரு 1/2 இன்ச் தையலுக்கும், இது வந்து ஸ்கர்ட் போர்ஷன நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து நான் தையலுக்கு விட்டுருக்கேன். இதே மாரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக மேலேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடணும். இப்ப நான் அந்த தையலுக்காக தான் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 அளவையும் விட்டுட்டு நம்ம மார்க் பண்றது தான் நம்மளோட ரெடி அளவு. நெக்கோட ஓப்பன் வந்து 3.25யும், ஷோல்டருக்கு வந்து 3.75யும் வச்சிருக்கேன். இப்ப நெக்கோட ஓப்பனும், ஷோல்டரும் சேர்த்தா 6.75 வரும். அதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோலோட லென்த்து. இந்த மாரி வைக்கிறப்போ உங்களுக்கு லூஸ் ஃபிட்டிங்ல ட்ரெஸ் வந்து கிடைக்கும். இப்ப நம்ம செக் பண்ணிட்டு இதே மாரி ஆர்ம் ஹோலுக்கு லைன் போட்டுக்கலாம். இப்ப செஸ்ட் லைன் வந்து மார்க் பண்றோம். செஸ்ட் லைன் வந்து எனக்கு 42 அளவு. 42வ வந்து 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்றப்ப எனக்கு 10.5 கிடைக்கும். இதோட ஒரு ஈஸ் அலவன்ஸா 2.5 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு, அத மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் 1.5 சீம் அலவன்ஸ் விட்டுக்கிறேன். இப்ப ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து மார்க் பண்ணணும். இந்த கர்வ் எப்படி மார்க் பண்ணா, ஆர்ம் ஹோல் லைன இதே மாரி வச்சுட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடணும். மிட் பாயிண்ட்ல இருந்து ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு கர்வா வளைவா வர்ற மாரி நம்ம மார்க் பண்ணாலே நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து கிடைச்சிரும். இதோட விட்த் எவ்வளோ இருக்குன்னு நான் கடைசியில அளந்து காட்டுறேன். இப்ப வெய்ஸ்ட் வந்து எனக்கு 37, 37 டிவைடட் பை 4 பண்றப்ப 9.25 கிடைக்கும். அந்த 9.25க்கு ஒரு அளவும், அதுக்கப்புறம் 1.5 சீம் அலவன்ஸ்க்கு வந்து நான் விட்டுருக்கேன். இப்ப செக் பண்ணி பார்ப்போம். ஸ்லீவோட விட்த் கரெக்ட்டா இருக்கான்னு. ஸ்லீவோட விட்த் எனக்கு 9.75 வேணும். 9.75 கரெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு பிரின்சஸ் லைனுக்கு வந்து ஒரு செஸ்ட்டுக்கும் இன்னொரு செஸ்ட்டுக்கும் எனக்கு 3.5 இருந்தாலே கரெக்ட்டா இருக்கும். நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4 இன்ச்சா மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த 4 இன்ச் டாட் இன்டேக் 2 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கு கீழ 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப மேல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வந்து எனக்கு 10.5 வரும். ஸோ 10.5க்கு இதே மாரி மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு, இப்ப நம்ம கீழ 2வது எடுத்திருக்கோம்ல, அந்த 2 இன்ச் வந்து இன்டேக் டாட் இன்டேக்கு அந்த இடத்துல ஒரு 1 1/2 இன்ச் வந்து மேல பார்த்து நம்ம எடுத்துட்டு, இப்போ நான் ஆர்ம் ஹோல் ஸ்கேல்ல வரையிற மாரி ஷேப் குடுத்துக்கணும். ஷேப் குடுத்துட்டு ஆர்ம் ஹோலோட மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுட்டு, இப்ப இந்த மிட் பாயிண்ட்டும், ஆர்ம் ஹோலோட மிட் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகுற மாரி கர்வா இதே மாரி ஒரு லைன் போட்டுக்கணும். இப்ப நீங்க பார்த்தா தெரியும் பஸ்ட்டோட ஷேப் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா இதே மாரி நீங்க கட் பண்ணா உங்களுக்கு ஷார்ப்பா வரும். ஷார்ப்பா வரக்கூடாதுன்னா, நம்ம கொஞ்சம் ஷேப் குடுத்து அந்த கர்வ வந்து வளைச்சு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணா தான் நமக்கு பஸ்ட்டோட ஷேப் வந்து ஷார்ப்பா இல்லாம, பிரின்சஸ் கட் எதுக்காக போடுறோமோ அந்த ஷேப்ல கரெக்ட்டா இருக்கும். இதே மாரி ஷார்ப்பா இல்லாம கொஞ்சம் கர்வா வளைச்சுக்கணும். இப்ப கீழ 1/2 இன்ச் குடுத்துருந்தோம்ல, அத வந்து நம்ம க்ளோஸ் சைடோட மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ணிக்கணும். நீங்க பார்த்தா தெரியும் 2 சைடும் நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். 1/2 இன்ச் விட்டுட்டு தான் நான் வெயிஸ்ட்டோட அளவு 9.25 வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப மார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு 1 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுக்கணும். இந்த டாட் இன்டேக்குக்கு வந்து நம்ம தையலுக்கு அந்த பக்கம் விட தேவையில்ல. ஏன்னா நம்ம வெயிஸ்ட்டோட அளவ வந்து கரெக்ட்டா தான் எடுத்திருக்கோம். இப்ப தையலுக்கு மட்டும் 1 1/2 இன்ச் விட்டுட்டு, இப்ப நம்ம அளவுகள மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாரி நீங்க மார்க் பண்றப்ப நீங்க பேட்டர்ன் செப்பரேட்டா போடவே தேவை இருக்காது. நீங்க லைனிங்லயே பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்ப டாட் இன்டேக்குக்கும் நமக்கு வந்துருச்சு. தையலுக்கும் நம்ம அளவு விட்டுருக்கோம். இந்த மாரி கீழ 1/2 இன்ச் விடுறதுனால நமக்கு வந்து பிரின்சஸ் லைன் ஜாயின் பண்றப்ப சில நேரம் பத்தாது. அந்த இஷ்யூ வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம சேஃப்டிக்காக 1/2 இன்ச் கீழ விட்டுருக்கோம். இப்ப ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து வரைஞ்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளி, இப்ப நான் மார்க் பண்ற மாரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாரி மார்க் பண்றப்ப ஃப்ரண்ட்ல வந்து க்ரீசஸ் வராது. இப்ப பேக் பார்ட் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ண அதே மெத்தட்ல தான் பேக் வந்து மார்க் பண்ண போறோம். இது வந்து செப்பரேட்டான லைனிங்ல மேலேயும் கீழேயும் இதே மாரி லைன் போட்டுட்டு, கீழ 1/2 இன்ச் தையலுக்கு, மேல 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு, மொத்தமா நமக்கு ரெடி அளவு 14, தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 15 இன்ச்சுக்கு இதே மாரி மார்க் பண்ணிக்கணும். பேக்ல என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் போடுறோமோ, சேம் தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் மார்க் பண்ணோம். ஸோ, அதே மெஷர்மெண்ட் தான். நெக்கோட விட்த் 3.25, ஷோல்டருக்கு வந்து 3.5 அதே அளவ வச்சு தான் ஆர்ம் ஹோல் வந்து 6.75 வந்து மார்க் பண்றோம். செக் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நம்ம செஸ்ட்டோட அளவ வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாரி மார்க் பண்றப்ப நமக்கு அளவுகளும் மாறாது. நமக்கு ஃபிட்டிங்கும் கரெக்ட்டா இருக்கும். இப்ப ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து மிட் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சு, மிட் பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த 2 லைனும் மீட் ஆகணும். இதுலயும் நமக்கு வந்து அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸ்லீவோட விட்த் பேக் சைடும் நம்ம செக் பண்ணணும். இப்ப வெய்ஸ்ட் ரவுண்ட் வந்து 37 அத வந்து 4ஆல டிவைட் பண்ணா 9.25 வரும். அந்த 9.25ஓட ஒரு 1 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ், 1 இன்ச் டாட்டுக்காக மார்க் பண்ணணும். இப்ப இத வந்து லைன் போட்டுக்கலாம்.
இப்போ டாட் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் பார்ட்டு. ஸோ நம்ம டாட் வந்து பேக்ல வந்து பிடிப்போம். ஸோ பேக்குக்கு வந்து க்ளோஸ் சைட்லேருந்து 3 இன்ச்சு வச்சு அங்கேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு இதே மாரி மார்க் பண்ணிட்டு 4 இன்ச் லென்த்துக்கு நான் டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் கட் பண்ணி இப்போ மெயின் ஃபேப்ரிக்ல வச்சிருக்கேன் நானு. மெயின் ஃபேப்ரிக்ல இதே மாரி பிளேஸ் பண்ணிட்டு நம்ம வச்சு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். அப்பதான் ஃபேப்ரிக் பத்தும். ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்க வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாரி பிரின்சஸ் கட்டு நம்ம வைக்கிறப்ப 2 ஷேப்புமே ஒரே சைடு வச்சிடக்கூடாது. ஒரு சைடு ஒண்ணும், ஆப்போசிட் சைடு இன்னொரு பீஸையும் வைக்கணும். அப்பதான் நமக்கு வந்து 2மே கரெக்ட்டான சைடுல கிடைக்கும். இல்லன்னா 2மே ஒரே சைடு கிடைச்சிரும். அப்ப நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் பத்தாது. ஸோ இத வச்சு நம்ம கட் பண்ணும்போது இந்த மாரி ஆப்போசிட்டா வச்சு கட் பண்ணா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம யோக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப கீழ வரக்கூடிய ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்றதுக்கு மேல இருக்க பல்லு போர்ஷன் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பல்லு போர்ஷன நானு லென்த் எவ்வளோ வேணும்ன்றத மெஷர் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கு 40 இன்ச் வேணும். 40 இன்ச்சுக்கு போக பேலன்ஸ் இருக்கத கட் பண்ணிட்டேன். இந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இதுல வந்து 16 பேனல் வந்து 16 ஃபோல்டு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 16 பேனல் கேட்டிருந்தாங்க. ஸோ 16 பேனலுக்கு இது மாரி கட் பண்ணிட்டேன். கரெக்ட்டா எனக்கு 40 இன்ச் வந்து லென்த் இருக்குது. இதுல வந்து தையலுக்கும் சேர்த்து தான் 40 இன்ச்சு. இப்ப நம்ம மடிச்சிருக்கிறதுல 9 இன்ச் இருக்கு. அத வந்து சென்டர் பாயிண்ட்ட வந்து மார்க் பண்ணணும். இப்ப சென்டர வந்து இதே மாரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு ஸ்டிச்சோட அளவ நம்ம 16 எத்தன பேனல் வைக்கிறோமோ அத்தனையால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்றப்ப எனக்கு வந்து 2.5 இன்ச் கிடைச்சுச்சு. இந்த 2.5 இன்ச்ல நம்ம 1 இன்ச் 1 இன்ச் சைடுல 2 சைடுலயுமே 1 இன்ச் வந்து தையலுக்காக விடணும். ஏன்னா இந்த பேனல்ஸ் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ 1 இன்ச் 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா விடணும். இப்ப கீழ வந்து களி மாடலுக்கு நம்ம பார்டருக்கு மேல இருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 5 இன்ச்சும் மார்க் பண்ணலாம், 4 இன்ச்சும் மார்க் பண்ணலாம். நான் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப மேல நம்ம தையலுக்கு விட்டுருக்க அளவையும், கீழ நம்ம பார்டருக்கு மேல விட்டுருக்க அளவையும் ஸ்கேல் வச்சு இதே மாரி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போதே தெரியும். கிராஸா வரும். கீழ ஃப்ளேராவும், மேல கொஞ்சம் ஒடுக்கமாவும் வரும். இந்த மாரி ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிட்டு, இப்ப இந்த பீஸ வந்து 2 பக்கமும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாரி களி மாடல் போடுறப்ப நமக்கு வந்து நெறைய ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகாது. நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த கட்டிங் சைடு எவ்வளோ ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகுதுன்னு. ரொம்பவே மினிமலான அளவு தான் ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் ஆகும். ஃபுல் சாரியவுமே நம்ம யூஸ் பண்ணிருவோம். இப்ப ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நான் பேனல்ஸ் வந்து காட்டுறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஃபுல் பேனல் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப பேனல் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து கரெக்ட்டா 2, 4, 6, 8 பேனல் இருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு 8 பேனல், பேக்குக்கு 8 பேனல் வந்து நமக்கு எடுத்தாச்சு. ஸ்லீவ் வந்து பல்லு போர்ஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவோட லென்த் வந்து எனக்கு 19 இன்ச் வேணும். 19 இன்ச்சுக்கு வந்து கீழ இந்த பார்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ இது ஒரு 6 இன்ச் இருக்கு. 6 இன்ச் விட்டுட்டு அதுக்கு மேல வந்து இந்த மாரி 19 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழ தையலுக்கும் அந்த பார்டர் அட்டாச் பண்றதுக்கு 1/2 இன்ச் நான் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து கேப் ஹைட் வந்து 3.4 வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து டைட் ஃபிட்டிங் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வச்சுட்டு ஸ்லீவோட விட்த் 9.75 அதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் குடுத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து இவங்க பைசெப்ஸ் கிட்ட டைட் இருக்குன்னு சொன்னதுனால, பைசெப்ஸோட அளவுக்கு சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு, இப்ப எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுக்கு எப்படி அளவு எடுக்கணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஸ்லீவ் வந்து நம்ம எப்பயும் எடுக்கிற மாரி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து 1/4 இன்ச் கீழ குடுத்து ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ வந்து கிராஸ் குடுத்து கட் பண்ணா தான் நம்ம பார்டர் எங்க அட்டாச் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இப்போ சென்டர்ல ஒரு நாட்சும், சீம் அலவன்ஸ்க்கு ஒரு நாட்சும் குடுத்துக்கணும். நான் வந்து ரைட் சைடு தான் வச்சிருக்கேன். ஸோ ராங் சைடு ஒண்ணா இருக்க மாரி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு, இப்ப நாட்ச் குடுத்துக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து பேக் நெக்கு. நெக் கட்டிங் வந்து நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். இப்ப நெக் வந்து கேன்வாஸ்ல கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணத நம்ம லைனிங்ல இதே மாரி வச்சு அயர்ன் பண்ணிக்கணும். பேக் நெக்குக்கு வந்து சாரி ஃபேப்ரிக்லயே ரோப் கேட்டிருந்தாங்க. ஸோ ரோப் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஹேங்கிங் வந்து பல்லு போர்ஷன் இருக்குல்ல, ஸ்லீவோட பீஸ்ல இருந்து இது மாரி ஒரு பீஸும், சாரியோட பீஸ்ல இருந்து ஒரு பீஸும் நான் இது மாரி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இந்த மாரி ஃபோல்ட் பண்ணி 2 கலரும் ஒரே இதுல வர்ற மாரி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாரி ஸ்டிச் பண்றப்ப பார்க்க யூனிக்காவும் இருக்கும். 2 கலர் காம்பினேஷனையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இப்ப ஸ்டிச் பண்றப்ப நமக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து வாட்டர் ட்ராப் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். இப்ப நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ள இருக்கிறத. பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரையாங்கிள் வெளிய இருக்கும். இந்த வாட்டர் ட்ராப் வந்து வெளிய இருந்து உள்ள வர மாரி இருக்கும். இந்த மாரியான பேட்டர்ன்ல தான் நான் வந்து ஹேங்கிங் ரெடி பண்ணேன். இப்ப பேக் பார்ட் ரெடி பண்றப்ப நம்ம ரோப்ப வந்து மேல இருந்து 2 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிறலாம். இன்சர்ட் பண்ணாப்ப நமக்கு வந்து ரோப் வந்து இன்விசிபிளா உள்ள லைனிங்குள்ள போயிடும். நமக்கு வெளிய இருக்காது. இப்ப நெக்க ஸ்டிச் பண்ணிட்டு 1/2 இன்ச் உள்ள விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நாட்சஸ் போட்டு அடிச்சு திருப்பிக்கலாம். இது வந்து டீப் நெக் தான் குடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பார்டர் வைக்க போறோம். ஸோ டீப் நெக் நான் குடுத்துருக்கேன். இப்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் டர்ன் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ மேலே ஒரு எட்ஜ் தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த டாப் ஸ்டிச் போட்டால் தான் நமக்கு வந்து படிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தையல் போட போகிறதில்ல. ஒரே ஸ்டிச்சில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரோப் வந்து அட்டாச் பண்ணதே தெரியாது. நான் ஸ்டிச் பண்ணி பேக் சைடு ஸ்டிச் பண்ணுறப்ப காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ டீப்பாக இருக்க நெக்கில் வந்து நம்ம பேட்டர்ன் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே நமக்கு பிசுறு இருக்காது. லைனிங்குள்ளே போயிருச்சு பிசுறெல்லாம். இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபினிஷிங் இருக்குன்னு. இப்போ டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு, அந்த 3 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து 1 இன்ச் கொடுத்து 4 இன்ச் லென்த்துக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். 2 சைடுக்கும் நம்ம சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணி டாட் பிடிக்க போகிறோம். கெட்டி தையல் போட்டு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சென்டரை பிடிக்கிறப்பே நமக்கு டாட் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ 2 பக்கமும் டாட் பிடிச்சாச்சு. இனி சென்டரில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணணும். இதுக்கு வந்து நான் பிங்க் கலர் பார்டர் எடுத்திருக்கேன். அந்த பிங்க் கலர் பார்டரை வந்து நம்ம லைனிங்கில் வச்சு அடித்து திருப்ப போகிறேன். அடித்து திருப்பிட்டு இதில் வந்து ஒரு சைடு தான் நமக்கு வந்து பிசுறு பாகம். ஸோ ஒரு சைடு வந்து அடித்து திருப்பிட்டு இன்னொரு சைடை வந்து நான் மடித்து தான் தைக்க போகிறேன். இந்த மாதிரி தைச்சிட்டு அடித்து திருப்பி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நம்ம கிராஸாக இதே மாதிரி வச்சு நெக்கோட லென்த் வந்து எனக்கு 8 இன்ச் வேணும் ரெடி அளவு. அந்த ரெடி அளவு 8 இன்ச்சுக்கு செட் ஆகிற மாதிரி நான் அந்த பார்டரை வந்து ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்டர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் கெட்டி தையல் போட்டாச்சு. அடுத்து மிட்லையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து உள்ளே இருக்க பார்டர் வந்து ஓவர்லாக் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி காட்டுது அந்த டிசைனை. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த ஸ்கேலப் டிசைன் எடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அடித்து திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த பாயிண்ட் முடிகிற இடத்துல வச்சு கட் பண்ணிக்கணும். 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ கர்வாக நம்ம வளைவாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து டேன் பண்ணி எடுத்தாக்கும் நமக்கு வந்து இந்த நெக் டிசைன் ரெடி ஆயிரும். ஸ்கேலப்போட அந்த கர்வான இடத்துல மட்டும் நாச்சஸ் கொடுத்து நம்ம டேன் பண்ணுறப்பே நமக்கு டேன் ஆகி பர்ஃபெக்டாக வந்துடும் நெக் டிசைன். இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கலாம். லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு நெக் டிசைனை வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு சைடில் வந்து பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நெக்கு இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதை ஸ்டிச் பண்ணலாம். இப்போ கரெக்டாக இதே மாதிரி கர்வாக வர இடத்துல கர்வாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்ம பேக் சைடு அட்டாச் பண்ண சேம் பார்டர் தான். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஷோல்டர் டு பிரின்சஸ் லைனுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்டர் ஒர்க் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மினிமலாக பிங்க் கலரை நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்டரோட நல்லாவே நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக கலர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பிசரை கட் பண்ணிக்கலாம். ராங் சைடு டேர்ன் பண்ணி தான் பிசரை வந்து கட் பண்ணணும். இல்லைனா நம்ம வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டை கட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மேலே ஒரு அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணால் நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ 2 சைடுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சைடுக்கும் நான் இதே மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பார்டரை வந்து 2 சைடும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கர்வ் முடிகிற இடத்துல நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் இந்த டிசைன் வந்து நல்லா தெரியும். அந்த ஸ்கேலப் வந்து கரெக்டாக 3 இருக்கணும். நமக்கு 2 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சைடில் வரக்கூடிய அந்த கப் ஷேப்பை நம்ம அட்டாச் பண்ணணும். இப்போ 2 பீஸுக்குமே நான் எடுத்து வச்சுட்டேன். 2யுமே இப்போ மெயின் ஃபேப்ரிக்காக லைனிங்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆம்கோலோட அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். கப் ஷேப் வரக்கூடிய பீஸை வந்து நம்ம இழுக்கக்கூடாது. லேஸாக மூவ் பண்ணி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து பத்தாமலும் போகாது, எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கீழேயும் இருக்காது. நான் முடிக்கிறப்ப பார்த்தா தெரியும், கீழே வந்து கரெக்டாக ஈவனாக நமக்கு முடியும். இந்த மாதிரி கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுக்கும் நம்ம அதே மாதிரி கப் ஷேப் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பிரின்சஸ் லைனில் வந்து சுருக்கே இருக்காது. சுருக்கு இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் வியர் பண்ணுறப்ப பார்க்க அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இழுக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும்.
ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஃப்ரண்ட்டோட யோக் பார்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் யோக்கையும் பேக் யோக்கையும் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணாக்கும் நமக்கு யோக் வந்து ரெடி ஆயிடும் கம்ப்ளீட்டாக. இப்போ பேனல் கட்டுக்கு பேனல் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரைட் சைடு ஒன்றா இருக்க மாதிரி வச்சு நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சுக்கு இதே மாதிரி தையல் போட்டு வரணும். ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். அப்போ தான் நமக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த பேனல் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இல்லைனா கர்வ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி ஒரு பேனல் மேலே ஒரு பேனல் ரைட் சைடு ஒன்றா வச்சு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஓவர்லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா த்ரெட்டு வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஸ்கர்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதாவது இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரக்கூடிய ஒரு போர்ஷன் மட்டும்தான் இவ்வளோ ஃப்ளேர் இருக்குது. 2 சைடுக்கும் சேர்த்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. செஸ்ட் போர்ஷன், ஸ்லீவ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு இப்போ 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் லைன் ஆம்கோல் கிட்ட. அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப அந்த இடத்துல ப்ளஸ் ஷேப் வந்து வரும். இப்போ நான் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு இதே மாதிரி தையல் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அடுத்து லைனிங்கையுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்போ லைனிங்லேயும் பிசுறு இருக்காது. ஃபுல் ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பேக்கில் இந்த மாதிரி ரோப்பும் ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.